மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்கள் 47. அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். சங்கீதம் 37:24. இதை கவனிக்க தவறக்கூடாது. சில சமயம் தேவனுடைய பிள்ளைகள் தடுக்கி விழுந்தாலும் அது முழுமையான வீழ்ச்சி அல்ல. ஏனென்றால் அவனுடைய கையை கர்த்தர் இன்னும் பிடித்திருக்கிறார். என்ன ஆறுதலான எண்ணம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய பலவீனத்தினால் விழும்போது ஏற்படும் மன அழுத்தத்திலிருந்து அவர்களை விடுவிக்க இவ்வாறு வரையறுக்கப்பட்டுள்ளது. மனதில் வைக்க வேண்டிய முக்கியமான எண்ணங்கள் என்னவென்றால், நான் இன்னும் கர்த்தருடையவன் தானா? நான் இன்னும் அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தின் மீது விசுவாசம் வைக்கிறேனா? நான் இப்பொழுது கர்த்தருக்கும் அவருடைய நீதியின் வழிகளில் செல்ல தத்தம் செய்த நிலையில் உள்ளேனா? இந்த கேள்விகளுக்கு நம்மில் உறுதியான பதில்கள் இருக்குமே ஆயின் நாம் இன்னும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளலாம். நமது கரங்கள் அவருடைய கரங்களில் இருப்பதையும், புது சிருஷ்டியாக ஜனிக்கப்பட்ட நிலை இன்னும் அழியவில்லை என்பதையும் உணரலாம். நாம் எதினால் தடுக்கி விழுந்தோம் என்பதை கண்டு உணர்ந்து எவ்வளவு சீக்கிரமாக எழும்ப முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக எழுப்ப வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டுள்ளார். எந்த இடர்பாடுகள் மற்றும் சோதனைகள் நம்மை விழ நடத்திய என்பதை கவனிக்க வேண்டும். எதிர்காலத்தில் நாம் விழாதபடி நம்முடைய குணங்களை அந்த இடர்பாடுகளிலிருந்து பாதுகாத்து பலப்படுத்தி செல்ல வேண்டும் என்பதே. ஆமென்.